வரக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய மாலை வந்தனங்கள். இந்த இடத்திலே மட்டக்களப்பு பெட்ஸ் நிறுவனத்தின் அரசனரோடு அனைவருக்கும் மத சுதந்திரம் மற்றும் நம்பிக்கையினை ஊக்குவித்தல் துணைப்பொருளிலே இங்கே ஒரு வீதி நாடகம் இடம்பெற இருக்கின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய பகுதியை ஒற்றுமையாக வாழுகின்ற மக்கள், எங்களுடைய மக்களின் ஒற்றுமையினை இன்னும் நாங்கள் பலப்படுத்த எவ்வாறான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறான விடயங்களை தவித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வீதி நாடகம் இங்கே அரங்கேறுகின்றது. எனவே 20 நிமிடங்கள் மாத்திரம் இடம்பெற இருக்கின்ற வீதி நாடகத்தினை அனைவரும் பார்த்து இன்புறுவீர்கள் என நம்பிக்கையோடு இந்த வீதி நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றுகின்றோம். தந்தன தந்தன தானனா தன தானின தானின தானனா தந்தன தந்தன தானனா தனனா தானின தானானே தானின தானானே தந்தன தானா தந்தன தானானே தானின தானானே தானின தானானே தந்தன தானா தந்தன தானானே தந்தன தானன தானனா தன தானின தானின தானனா தந்தன தந்தன தானனா தனனா தானின தானானே தானின தானானே தந்தன தானா தந்தன தானானே தந்தன தானா தந்தன தானானே தந்தன தானா தந்தன தானானே. நல்ல சோமா இருக்கிறேன். நல்ல சோமா நம்ம பார்த்து இருக்கிறவங்க இல்ல அவங்களே கொடுக்குறாங்க. நல்லதா நடக்குது. யாருக்கு நீங்க வீட்டுக்குள்ள அப்படி வேணா கிடைக்கும். நாம வெளியில வர 4 பேர் சொல்லணும் பிரச்சனை அவங்க செய்வாங்க உதவி. ஏன்னா மற்றவங்களை குற்றத்தை சொல்லி திரிக்கணும். ஒற்றுமையா வாழ்ந்த சமுதாயம் பார்த்துட்டு அவங்க கேட்கறாங்க. நாம் பெரிய பணக்காரன். நல்ல நேரத்தில் வந்திருக்கிறேன் ஐயா. நாங்க வேதனையில கிடக்கிறோம், குடும்பத்துல கிடக்கிறோம். அள்ளி அள்ளி தாங்க. நல்ல பணம் இருக்கு. வர வந்திருக்கிறேன் ஐயா. நான் இதை பத்தி தான் காய்ச்சிருக்கேன். எல்லாரும் பாருங்க உண்டா வாழ்றவங்க, பண்ணை சுத்தோட வாழ்றவங்க பாருங்க, பல பல நிறத்துல உண்டா வாழ்றாங்க. உங்களுக்கு சிலருக்கு உதவியை கிடைக்கலன்னா அந்த வேதனை காய்ச்சி நேரத்துல வந்திருக்கீங்க. வாங்க வாங்க ஐயா தாங்க தாங்க ஐயா தாங்க தாங்க ஐயா தாங்க தாங்க இந்த இருக்கிற துண்டை போட்டா தம்பி தம்பி ஐயா 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 கொஞ்சம் வாங்க ஐயா இல்லைங்க ஐயா. நீங்க வந்தது பெரிய சந்தோஷப்பட்டோம். நாங்க துன்பத்தில் இருக்கிற நேரத்தில் உதவி செய்ய வந்திருக்கிறீங்களே. ஆனா பாருங்க இப்ப எனக்கு விளங்க நீங்க நிபந்தனையோட வந்திருக்கீங்க. உதவி செய்யறதுக்கு வருவோம், நிபந்தனையோட வருவோம். ஐயா இது என்னது? அதை போட்டா தான் கொடுப்பீங்க, நான் அவருக்கு உதவி செய்வீங்க. உங்கள்கிட்ட வந்தா தான் உதவி செய்வீங்க. அது வந்தா தான் உதவி. என்ன நியாயம்? எந்த வகையில இது நியாயம்? வேதனையாக இருக்கிறவங்களுக்கு காசு தரண்டா இந்த துண்டறிஞ்ச போட்டு கொஞ்சம் போடுங்க. எங்களுக்கு ஒரு நிறம், எங்களுக்கு ஒரு தனித்துவம், எங்களுக்கு ஒரு கலாச்சாரம். இதோட நாங்க எல்லாரும் உண்டா வாழ்றோம், ஒருமிச்சு வாழ்றோம். இதான் இந்த உலகத்துல தேவையானது.
இந்த நேரத்தில் நீங்க உதவி செய்ய வாரீங்க சந்தோஷப்பட்டோம். ஆனா இப்ப வேதனைப்படுறோம். ஒரு நோக்கத்தோடு அந்த சால்வையை போட்டா தான் அவர் ஏற்றுக்கொண்டா தான் உதவி செய்கின்ற எந்த வகையிலே நியாயம் வேணாம் வேணாம். வீடு கட்டி தருவீங்களா ஐயா? பெரிய LCD 55 இன்ச் டிவி உனக்கு தாங்கய்யா, 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 போடுங்க, போடுங்க, தாங்கய்யா, போமையா, தாங்கய்யா, வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வாங்க. துண்டு முதல் துண்டு துண்டு போடு, துண்டு போடு, வாங்க 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 காசு வச்சுக்கிட்டு வாங்க 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 வீடு கிடைக்கும், பணம் கிடைக்கும், அவரோட தானே நாங்க போகணும். இது உங்களோட இருந்த இன்னும் எங்களுக்கு கிடைக்குது ஒன்றுமே இல்லையா? தங்கச்சி நீங்க சொல்றது பாருங்க, நீங்க பூர்வீகம் இருக்கு உங்களுக்கு, எப்படி வந்த அந்த வரலாறு இருக்கு உங்களுக்கு, அதெல்லாம் இழந்துட்டு சாதாரண அற்ப விஷயங்களுக்காக நாங்க இப்படி போறது எந்த வகையில நியாயம்? எங்களுக்கு அது சரியா படல, உங்களுக்கு சரியா பட நீங்க போங்க, அது உங்களோட விருப்பம். ஆனா எங்களுக்கு சரியா பட இதெல்லாம் எங்களை மடக்க போறது, எங்களுக்கு சுய நிர்ணயம் அதைத்தான் நாங்க பின்பற்றுவோம். எங்களுக்கு வேணாம், உங்களுடைய இந்த உறவு வேணாம், பாருங்க பாருங்க. அவங்க சேவைகளுக்காக தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து தங்களோட நிறத்தை எடுத்து தங்களோட அந்தஸ்து போய் கொண்டிருக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம் ஐயா இது? ஆனா கிடைக்க வேண்டியது எல்லாருக்கும் இல்லையா கிடைக்க வேணும், எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம. எங்களோட சமுதாயத்தில் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எல்லாரையும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாருக்கும் மாறி இருக்கிற சமுதாயம் தான் நின்று கொண்டிருக்கிற சமுதாயம். இதுதான் நல்ல உறவு, இதுதான் ஒரு பன்மைத்துவமான உறவு என்று நாங்கள் நினைக்கிறோம். இது இந்த நிலங்களுக்கு மாறக்கூடாதா? நல்ல ஒரு நிலையா வரக்கூடாதா? எல்லாருக்கும் ஒருமித்து உதவி செய்யக்கூடிய உள்ளங்கள் வராதா? இங்க யாரப்பா திரும்ப வராங்க? எப்படி சோகம் இல்லாம இருக்க முடியும்? நாங்கெல்லாம் பல நிலங்கள் ஒன்றா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பன்மைத்துவத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இதுக்குள்ள வந்து சிலர் என்ன செய்யறாங்க, பிரிச்சுட்டு போறாங்க, பிரிச்சுட்டு போறாங்க. வேதனோட இருக்காம என்ன எப்படி இருக்க முடியும்? அதுதான் நிலை, அதுதான் நிலை. கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம், நாங்க இருக்கிறோம். நீங்க என்ன நிபந்தனையோட வந்திருக்கீங்க? ஒரு நிபந்தனையும் இல்ல, எல்லாரையும் அன்பு செய்யறேன் நான், ஒரு நிபந்தனையும் இல்ல. சந்தோஷமா சமாதானமா இருப்போம், அதோண்டு தான் எனக்கு தேவை. நாங்க உங்களை வரவேற்கிறோம், எங்க சமுதாயத்துக்குள்ள நாங்க உங்களை வரவேற்கிறோம். ஒன்றுமே எதிர்பார்க்கல, ஒன்றும் வேணாம். சந்தோஷமா இருக்கணும், இந்த சமுதாயம் சந்தோஷமா இருக்கணும், சமாதானத்தோட இருக்கணும். அம்மா சந்தோஷமா இருங்க. உங்களை வரவேற்கிறோம், சந்தோஷமா இருக்கம்மா. எல்லாருக்கும் வந்து தெரிச்சு கொடுக்குறீங்க பாருங்க. நன்றி அம்மா, நன்றி நன்றி, உங்களுக்கு நன்றி. தந்தன தந்தன தனனா தன தானின தானினம் தனனா தந்தன தந்தன தனனா தனனா தானின தானானே தானினம் தானானே தந்தன தானா தந்தன தானானே தானினம் தானானே தானினம் தானானே தந்தன தானா தந்தன தானானே தந்தன தானின தானானே தானின தானானே. இந்த பிரதேசத்திலே எனக்கு ஒரு நிறம் இருக்கின்றது, எனக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ப நான் இங்க எனக்கு ஒரு அடையாளத்தை வைக்க போறேன், என்னுடைய பிரதேசத்தை நிலைநிறுத்த. பாருங்கள் பாருங்கள்,
இருக்கிறது. அதுதானே இது நமக்கு பொருத்தமானது இல்ல. நம்மளுக்கு இது பொருத்தமே இல்ல. அப்படி மாறி இருக்குது. அதுதானே இது யார் செய்தது? யார் செய்திருப்பா அந்த வேலையை? எனக்குண்டா தெரியா. உடனே நம்ம இதை மாத்தணும். வாங்க இதுக்கு வாங்க. இங்க வாங்க. இப்பதான் அழகா இருக்குது. இதுதான் நம்மளுக்கு பொருத்தமா இருக்குது. இதுதான் சிறந்தது. இதுதான் சிறந்தது. வாங்க போ. இது நமக்கு பொருத்தமான அடையாளமே இல்ல. கலரும் இல்ல, இடமும் இல்ல, இதெல்லாம் பொருத்தமே இல்லை. இப்ப நம்ம எல்லாத்தையும் மாத்தணும். எல்லாம் மாத்தோம், எல்லாம் மாத்துவோம். நிற்கிற நிலையை மாத்தோம். நாங்க எங்களை கிழக்கு பக்கம் மாத்தோம். சரி, கிழக்கு பக்கம் இருக்கோம். அடையாளத்தை வச்சிருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போய் ஆறு கொண்டு வந்தீங்க வச்சு இடத்துக்கே பொருத்தமே இல்லாம இருக்குது. ஆறு கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு செய்வோம். ஒரு வேலை உண்டு செய்வோம். நம்முடைய கலரை மாற்றி நம்மளோட இதை மாற்றி தேசத்தை மாற்றி நம்ம வரக்குள்ள இல்லாமல் இருந்தது போறீங்களா? இதை மாற்றுவோமா? மாற்றி போட்டு மாற்றி போட்டு காது 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 போய் பாருங்க அப்படி இருக்கு. இந்த பக்கம் அடிங்க. இந்த பக்கம் சரியா? நல்லா இருக்கா? சரிதானே? திருப்தியானே? அந்த மாதிரி இப்பதான் பொருத்தமா இப்போ பொருத்தமா இருக்குண்ணே. நம்மளோட இடத்துக்கு இதான் பொருத்தம். சரி வாங்க போ.
நாங்க அவளுக்கு வைக்கணும். நீங்க தான் செய்றீங்க. முகங்களை பார்த்து கொஞ்சம் இது எந்த வகையில் நியாயம்? என்ன நன்மை விளைய போகுது? ஏன் இந்த அநியாயம்? ஐயா மாத்தீங்களா ஐயா? மாத்தீங்களா ஐயா? அப்படி உடைச்சு வச்சிருக்காங்க. அதைத்தான் சொன்னேன். ஏன் இதை நாங்கள் மாற்றி ஏன் யோசிக்க கூடாது? எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குவோம். எல்லோரும் ஒருமித்து ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாக உங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கு. எல்லோருக்கும் பொதுவான அடையாளமாக இருக்கு. ஒன்றாய் சேர்வீர் தோழர்களே, நாம் ஓர் குலமாக மாறிடுவோம், நன்றாய் வாழ்வோம் நண்பர்களே. எங்கள் நாடும் வீடும் நலம் பெறவே, நல்ல நம்பிக்கை கனவுகள் பலித்திடவே, வேதனைக்கு ஒரு முடிவும் இல்லை. பிறரை நாங்கள் மதித்திடுவோம், விட்டுக் கொடுத்து ஏற்றுக்கொள்வோம், குற்றத்தை மன்னித்து மறந்திடுவோம், புறமாய் நாம் வாழ்ந்திடுவோம். நான் உங்களை நேற்று கண்டேனா? நீங்க ஆலமரத்தடியில ரெண்டு நீங்க இல்லவா? அது நீங்க தானா?
நம்ம நீ அடிக்கடி சந்திக்கலாமா? பெரிய பைக் இருக்கா? ஓ பைக் இருக்கு, பைக்லாம் வந்திருக்கிறேன். பைக்லயா வந்திருக்கீங்க? நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு வருவேன். எத்தனை மணிக்கு வருவீங்க? எதுக்கு நீங்க கூட ஃபோன் நம்பர் தரீங்களா? நம்பரா? ஓ எங்க வர போறீங்க? இல்ல நீங்க நம்பரை தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவேன் தானே. பாப்போம் பாருங்களா? நல்ல ஐடியா. பார்த்துட்டு வரேன். நம்பரை தாங்க. ஓ என்ன இந்த போன் தானா? ஐயோ நான் லேசிட்டா. சரி நான் வச்சிருக்கேன் ஃபோன் வச்சிருக்கிறேன். அதுதானே பார்த்தேன். நான் தான் பெரிய ஃபோன் வச்சிருக்கிறேன். ரைட் இதாங்க. இதான் நீங்க கேட்டீங்க. சரி நம்பர் நான் நிக்கிறேன். சரிதானே? சரியா? நம்மள உள்ள அப்படி செய்ய மாட்டாளே. நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோம். அண்ணன் தெரியலடாப்பா. பண்ணுவோம். அடியே நம்மட உள்ளாட்டாப்பா இது. நமக்கு பொறுத்து மாட்டீமா நமக்கு? உனக்கு கொஞ்ச நேரம் மூடலையாடி? அம்மா இந்த அம்மா அவட நம்ம அம்பி உனக்கு உள்ள கூட அறிவில்லையா அம்பி? இவளோட வச்சு காய்ச்சி திரிக்கே. உனக்கு கொஞ்ச நேரம் மூட இல்லையா? நாங்க அடிக்கடி என்ன அடிக்கடி ஆடி அவர் நல்லவர். அடிக்காதீங்க அவன் என்ன விரும்புறாவுடா? விரும்பையிலும் இல்ல உங்களுக்கு பொருந்தாது. தம்பியோட சொல்றத கேளு. அவங்களோட அம்மா வாண்டடா சொல்றாங்க. என்ன நடக்குறடா அதுக்குள்ள வந்து நம்ம குலம் என்னடா கோத்திரம் என்னடா? தந்தனத்தானா தந்தனத்தானே தந்தனத்தானா தந்தனத்தானே தந்தனத்தானா தந்தனத்தானே ஹலோ ஐயோ நான் இப்ப உங்களை தாண்டாப்பா நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப நீங்க அங்க போன நீங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. என்னடாப்பா நீங்க வாழ விட மாட்டாங்க போல இருக்கு. ஐயோ என்னடாப்பா செய்வோம் இப்ப என்ன செய்வோம் நாம? வாங்க என்ன வந்து கூட்டிட்டு வாங்க. வீட்டாரு நிக்கிறாங்க. எங்க நிக்கிறீங்க நீங்க? எங்க நிக்கிறீங்க? நான் அந்த இடத்துக்கு வாரேன். வாரீங்களா? சரி வாங்க. ஆலமரத்தடிக்கு வாங்களா? ஓ கெதியா வாங்க. வீட்டாக்கு அப்புறம் வந்துருவாங்க. வாங்க கெதியா வாங்க. ஐயோ வந்துட்டீங்களா? பிரச்சனையா போயிட்டு விட்டு ஒண்ணு செய்யலாம் போயிட்டு இந்த இடம் வேணாம். வேற நான் போவோம். வாங்க தந்தனத்தானா தந்தனத்தானே தந்தன தானின தானனா தந்தன தானின தானனா தானின தானே தந்தன தானே அப்பா வந்துருவார். பிள்ளை அப்பா வந்துருவார். கத்தக்கூடாது. பாபா அப்பாவை தேறீங்களா? ஜல்லகுட்டி ஜல்லகுட்டி பாருங்க உங்களை முகம் பாக்குது. அவ்வளவு நேரம் உங்களை தான் தேடினேன். என்ன தானே தேடுன குட்டி? அச்சா சரி அழகா இருக்கிறாள். என்ன அழகு நல்ல அழகா இருக்கிறா.
வேலை லேட் ஆயிட்டா ஓ லேட் ஆயிட்டு வேலை கொஞ்சம் பிரச்சனை இதாயிட்டுது வர லேட் ஆயிட்டுது பைக்ல கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு வர பெரிய கஷ்டமா போயிட்டு சரி 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 ஓ. சரி 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 இப்ப நாம நடந்தெல்லாம் போச்சு இப்ப நாம என்னன்னா இப்ப பாபாவுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கணும் ஓ நானு நினைச்சேனா ஓ அப்ப நாம பேர் வைக்க போறீங்களா? பேர் ஒன்று வைப்போம் ஓ, நம்ம வைப்போம். என்ன பேர் கட்டாயம் வைக்கத்தானே வேணும் ஓ நான் பேர் ஒன்று நான் வச்சிருக்கேன் எழுதி வச்சிருக்கிறேன் சரியா இந்த பேரை நாம வைப்போம் சரியா இது இப்போ எங்களோட வீட்டை எல்லாரும் இது போட்டு இந்த பேரை நாங்கள் செலக்ட் பண்ணிருக்கோம் இது எங்களோட மதத்து பேர் என்ன ஓ இது இந்த பேர் தான் வைக்கிறேன் இதோ பிறந்து இது நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆறு ஆறு முடிவெடுக்க அது நான் எங்களை டடாலாம் சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறோம் டடாவா ஓ என்ன நீங்க எப்படி சொல்றீங்க அதுக்கு என்ன செய்யற வீட்டை இவ்வளோ பிரச்சனைலாம் நடந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க தானே அப்போ நம்ம இதுக்கு நாம செய்யத்தானே போகிறோம் நீங்க என்ன விரும்பக்குள்ள என்ன சொன்ன நீங்க என்ன சொன்னேன் நான்? நம்மளுக்கு ஒருத்தரும் வேணாம் ஆ. நாம தனியா போய் வாழுவோம் தானே அப்ப சொன்ன சரி நீங்க தனியாக போய் வாழ்வோம்னாலும் நம்ம வீட்டாக்கள் சேர்த்தெடுப்பாங்க தானே அப்போ அதுக்காக வேண்டியாவது நம்ம வீட்டாக்கள்ன்ற கதை கேட்கத்தானே வேணும் அப்போ நம்மளோட பேர் தான் வைக்கணும் ஐயோ அம்மாக்கு தெரிஞ்சுதான்டா அப்ப பெரிய பிரச்சனை வரும் அம்மாக்கு தெரிஞ்சாலும் சரி யாருக்கு தெரிஞ்சாலும் சரி எங்களை வீட்டாக்கள் விரும்ப கொஞ்சம் மாட்டாங்க பாருங்க கொஞ்சம் பாருங்க என்ன கொஞ்சம் செய்ய எண்ணி பாருங்க நீங்க என்ன 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 என்னத்துக்கு பேர் யாருக்கு எடுக்கிறீங்க அம்மாக்கு அம்மா யாரு வந்தாலும் சரி நாங்க இந்த பேர் தான் வைக்கிறது சரியா அம்மா அதையும் இல்லை ஹலோ என்னடி அது இங்க வாங்கம்மா என்ன உப்பன உனக்கு அம்மா வந்துருச்சு உப்பன கால்ல நான் கடல்ல நிக்கடி அப்பன கால இரவு போன கடலுக்கு அது மாதிரி புதுரந்தா கால்ல போன கடலுக்கு அம்மா என்னடி இங்க வாங்கம்மா வீட்டை வாங்கம்மா கொஞ்சம் பிரச்சனைமா வாங்கம்மா அடிச்சு போட்டாடா உனக்கு அடிக்க தான் ஒரு காலையும் இல்லை அடிக்கல இங்க வாங்கம்மா வேற ஒரு பிரச்சனை சொன்னுக்கா போனடியா யாரு வந்தாலும் எனக்கு வாங்க வாங்க என்னடி சும்மா இருங்க என்னடி நீங்க கதைக்காதீங்க என்னடி அடிச்சவனா அடிக்கலம்மா என்னத்துக்கு பிரகோல எடுத்த நீ பிள்ளைக்கு பேர் வைக்கத்தானம்மா பிள்ளைக்கு பேர் வைக்கிறதா ஓ நம்மட பேர் தான் வைக்கிற பிள்ளைக்கு என்னையா பே எங்கட பேர் தான் வைக்கிறோம் நாங்க தான் வெளியிட்டு வந்திருக்கிறோம் ஆறவரு எங்கட அதெல்லாம் தெரிய வராது அம்பி அதெல்லாம் தெரிய வராது எங்கட மத பேர் தான் வைக்கிற எந்த பிள்ளைக்கு நான் எந்த பேர் தான் வைப்பேன் சரியா ஒரு கதையும் இல்லை எந்த இதுவும் இல்லை இந்த புள்ள வந்த பிரமாண்டா இங்கடவா ஒரு கதையும் இல்லை தம்பி உங்கட பேர்லாம் வைக்கிறல எங்கட பேர்லாம் வைக்கிற நடாவும் கூடாம அப்ப எப்படி சொல்லிக்கிறான் உங்களாரு என்னது இப்ப நம்மட பிள்ளைக்கு தானே இப்ப நான் ஒரு பேர் ஒன்று வைக்கிறதுக்கு நான் தான் எழுதி வச்சிருக்கிறேன் இப்ப அவங்க சொல்றாங்க அவங்களோட அம்மா சொல்றாங்க இல்லையா வைக்கிறேன் இல்லையா அந்த பேரு ஆறு பேர் அவங்களோட பேராமா அவங்க பேர் தானே வைக்கிறதா நம்மட பேர் வைக்கிறேன் இல்லையா என்ன சொல்றாங்க எங்கட குலத்து பேர் இஸ்லாம் பேர் இஸ்லாம் பேர் கழிக்கப்படாது இந்த குலத்துக்குள்ள போனா சொல்லி நீ சரத்து கூட சொல்ல வைக்காத என்னடா செய்ய இப்ப நான் என்னடா செய்யறது இப்ப இந்த பேர் நல்ல பேர் தானேடா கதையை கழுங்களா எல்லாரும் கதையை கழுங்கோ இவே ரெண்டு பேரும் விரும்புனாங்க ஓடுனாங்க ஆனா நான் விட மாட்டேன் உங்களோட பேர் தான் வைக்கிறேன் வைக்கலாடா நம்மட பேர் தான் உங்களோட பேரா வைக்கிறேன் சத்தம் இது ஊருக்கே கேக்குது என்ன இது இவே ரெண்டு பேரும் விரும்புனாங்க சரி ஓடிட்டாங்க சரி இதெல்லாம் நான் சொல்றேன் உங்களோட பேர் தான் வைக்கிறேன் முடியாத நம்ம குலத்துக்கு ஆகாது 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 சொல்றேன் சத்தப்படாது என்னது வந்து தெரியுமா நாங்க வாழ்ந்த இடம் இது. என்ன ஊரை கூட புதுமா வைக்கிறீங்க நீங்க நீங்க நியாயத்தை சொல்லுங்கய்யா சொல்லுங்க என்ன பிரச்சனை அவன் ஓடித்தான் அங்க அவன் ஓடித்தான்
சேப்ப பாருங்களேன் நெருப்பு குஞ்சு மாதிரி ஓடிங்க கேக்கலே இப்ப முன்ன வரதத்தையா நான் சொல்றேன் 2 பேர் அமைக்கிறேன் என்னடி உள்ள நடு 2 பேர் அமைக்கிறேன் சரியான முடிக்கிறது நான் வந்து ஓடிட்டாங்க ஆறு எங்கடா இத முதலேஷ் இருந்தா ஓடிக்க மாட்டான் ஒழுங்கா புள்ளைய கவனிக்கிறல வடக்குல புள்ளைய கடைசாவல புள்ளைய சொல்றேன் அப்ப என்ன ஓடினவன் அப்பே ஓடிட்டாங்க இங்க பாரு சரி கேளுங்க இங்க பாருங்க புள்ள படிக்க போனா படிக்கிறான்னு பாருங்க ஓடுறாங்க கோப்பிய பாருங்க புள்ள என்ன செய்யறான்னு பாருங்க அவன் எங்க ஓடுறான் பின்ன எடுத்துற இரவையில எங்க ஓடுறான்னு பாருங்க கடைசி அப்புறம் அவன் மட்டும் படி வச்சு மாட்டாங்க இங்க வரா புள்ள கூத்தான குழந்தை புள்ள நடக்கிறதுல என்ன நடந்த போகுது ஐயா இவள் வகுப்பு போறது இதானே ஐயா நடந்துருக்கு எனக்கு தெரியாது ஐயா பாத்தீங்களா புள்ள வகுப்பு தான் வரங்க போறாங்க வகுப்பு கட்ட ஐயா போவாள் பாருங்க ஐயா செஞ்சிருக்க வேலைய உங்களுக்கு புள்ளைய முக்கியம் இல்ல இப்ப உங்களுக்கு புள்ளையில பத்தி யோசிக்கிறீங்களா நீங்க இங்க பாருங்க சொல்லி போட்டேன் நானுக்குள்ள வந்துருக்க மாட்டேன் சரியா ஏன் நானுக்குள்ள வந்தா தெரியுமா நியாயம் கைக்கு தான் வந்திருக்கேன் தங்கச்சி நியாயம் கைக்கு சொல்லக்கூடாது நியாயம் கைக்கு தான் வந்திருக்கேன் ஏன் தெரியுமா ஆறு ஓடின உங்களோட புள்ளையும் ஆறு அவரோட புள்ளையும் அங்க நிக்கிறாரு அங்க நிக்க அங்க நிக்க பதில் நிக்க அங்க ஆள் நிக்கிற இங்க அதை பத்தி கணக்கு பிராஜி பண்ணு நீங்க புள்ளைய சரியா கவனிக்கல தம்பி தம்பி நீங்க கவனிக்க ஓடினாங்க வேற ஒரு ஆட்கள் நீங்க வேற நிறம் இவ வேற நிறம் சரிதானே புள்ள ரெண்டு போயிட்டாங்க கடைசியா அவங்களுக்கு குழந்தைங்க கிடைச்சிருக்கு குழந்தை கிடைச்ச பிறகு ஓடினவங்களுக்கு தெரியுது இல்ல ஒற்றுமையா இருந்து தன்னுடைய பிள்ளைக்காக தாங்க வாழணும் தெரியுது இல்ல என்ன நடந்து அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை அந்த பிரச்சனை என்ன நடந்து கடைசியா குடும்ப பிரச்சனையா மாறுது நீங்களும் வந்துருக்கீங்க நீங்கள் பறிஞ்சு எடுத்து வந்துருக்கீங்க 2 பேரும் சண்டை முடியுங்க கடைசியா என்ன நடந்து பாருங்க ஊரே கூடி நிக்குது ஆக தனிப்பட்ட ஒரு 2 பேர் பிரச்சனை கடைசியா குடும்ப பிரச்சனையா மாறி கடைசியா சமூக பிரச்சனையா மாறி இருக்கு இப்படி இதான் பார்த்து கொண்டிருக்கீங்களா எங்க நம்ம பூந்து குழப்பி விடுவோம் அதுக்கு ஆளா இருக்கீங்க நீங்க வேற வேற ஒன்றா தெரியல ஒற்றுமை இங்க பாருங்க இங்க பாருங்க எப்படி வாழுங்க நீங்க சொல்லுங்களேன் ஒரு பேர் இல்ல நீங்க சொல்லுங்களேன் ஒரு பேர் நீங்க சொல்லுங்க பேரு நீங்க சொல்லுங்க பிள்ளைக்கு பேரு இங்க பார்த்தா அவ ஒரு பேர் இவ ஒரு பேர் அவர் எவ்வளவு ஒற்றுமையா 2 மாதம் புரிந்துணர்வோட வாழ்றாங்க எங்கட பாபாவுக்கு நாங்க பேர் வச்சிட்டோம் செல்ல பாபா அச்சு பாபா இந்த பாபாவை பாருங்க இது வேற கப்பல் பாபா சுகமான இசை பிறந்திடுமா ஆகவே இவ்வளவு நேரமும் இந்த மத சுதந்திரம் மற்றும் நம்பிக்கையை ஊக்குவித்தல் பொருள் 3 விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொன்னால் சில இடங்களில் சில நபர்கள் மக்களுடைய வறுமைகள் அப்படியான விடயங்களை பாவி தங்களுடைய அவங்களோட வேறு தங்களுடைய இனத்திற்குள்ள அவங்களை இழுத்து எடுக்கிறது அப்படியான விடயங்கள்.
ஆகவே இந்த ரெண்டாவது விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களோட பிரதேசங்களில் சில விடயங்களை தங்களுடைய அடையாளங்களை நிர்மாணிக்கிறது அது ஏனைய சமூகத்துக்கு அது பிரச்சனையை தூண்டிருக்கிற விடயமா இருக்குது. உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். அது அப்படி ஒரு விடயத்தை நாங்கள் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை வைக்கிறது மூலமாக ஏனைய சமுதாயங்களுக்கு நாங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி வேண்டியவராக இருக்க முடியாது. அது அந்த விடயத்தை ரெண்டாவது பகுதி வலியுறுத்தினது. மூன்றாவது பகுதி பார்த்தீங்கன்னா ரெண்டு வேறு மதத்தை சேர்ந்தவங்க திருமணம் முடித்து கடைசியாக அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது அவங்களுக்கு குழப்பம் வருது. ஆகவே இது ஒரு தனிப்பட்டவர்களுடைய பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமூக பிரச்சனையாக மாறுது. ஆகவே இந்த 3 விடயங்களும் இந்த நாடகத்தில் இங்கே காண்பிக்கப்பட்டது. ஆகவே அது சம்பந்தமாக உங்களுடைய நாங்கள் சிலர்கிட்ட நாங்கள் கருத்துக்களை கேட்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி இந்த நாடகம் சம்பந்தமாக எங்களுடைய மத சுதந்திரம் மற்றும் மத நல்லிணக்கம் சம்பந்தமாக உங்களுக்கு சில கருத்துக்களை நாங்கள் கேட்க விரைகிறோம்.